அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் பார்த்தீங்கன்னா வர்மக்கலை ரிவ்யூ பார்த்துருந்தோம். பார்ட் 1ல் இது பார்ட் 2. இதில் என்னென்ன மாதிரி ஆசிரியர்கள்லாம் நம்மளை டீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மக்களினுடைய பணத்தை தெரியாமல் ஒருத்தர் கொள்ளையடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அரசியல்வாதி. தெரிந்தே கொள்ளையடிக்கிறார் அப்படின்னா அவர் வேறு யாரும் கிடையாது, ஆன்மீகவாதி. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வர்மக்கலை சொல்லித்தரதுக்கு கூட சில போலிகள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆன்மீகம்ங்கிற பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படியே கழுத்தில் ருத்ராட்சம் 108 மணி போட்டுக்கிறது, அடுத்தது காவி வேஷ்டி கட்டிக்கிறது, காவி துண்டு போட்டுக்கிறது, தாங்க ஒரு சாமியார் நான் முற்றும் திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ போடும்போது அதில் பாருங்கள் ஒரு சாதுரியத்தை கையாளுவாங்க. என்னென்னா அப்படியே ஒரு காட்டுக்குள்ளேருந்து எடுத்து போடுறது, என்னமோ இவர் சாமியாராக காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் அங்கே இருந்து இதை ஒளிபரப்புகிற மாதிரியும் காட்டிக்குவாங்க. சரி பரவாயில்ல, சாமியாருக்கு எந்த விதமான ஒரு பற்றுதலும் இருக்காது. அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இருக்கிற முறைகள்லாம் சொல்லிக் கொடுப்பார். நல்லவங்களுக்கெல்லாம் நல்ல கலையை சொல்லிக் கொடுக்கறது தானே தமிழர்களுடைய கலை. நல்லவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த கலை அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் சொல்லிக் கொடுப்பார். இப்படிலாம் சொல்லி கற்பனை பண்ணிட்டு போனால் அவர் சொல்லுவார், ஐயா உங்கள்கிட்ட நான் வர்மக்கலை கற்றுக்கலான்னு இருக்கேங்க ஐயா, என்ன செய்ய வேண்டும்? உடனே அவர் சொல்லுவார், வர்மக்கலை கற்றுக்கணுன்னா நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வரணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல் முறையாக வரும்போதெல்லாம் என்ன பொருட்கள் வாங்கிட்டு வரணும்னா பழம், தேங்காய் 2 தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, பூ 2 மலம், அப்புறம் 3 வகையான பழங்கள், அப்புறம் எலுமிச்சம்பழம் ஒரு 6 பழம், இந்த மாதிரிலாம், அப்புறம் வேஷ்டி துண்டு, இந்த மாதிரி ஒரு பட்டியலே நீளம். அதில் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா குருதட்சணை கொடுக்குறது இயற்கை தானே, அது கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்கிட்டு போய்ட்டு அது இல்லாத நீங்கள் பேசும் கொடுக்க போகிறீங்க. ஒரே நாளைக்கு ஒரு நாள் செய்கிறதுக்கு மட்டும் சொல்கிறேன். வர்மக்கலை கற்றுக்கிறதுக்கு ஒரு நாள், நீங்கள் ஒரு நாளைக்கு உண்டான பீஸ் தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் அவர் கேட்பார், நீங்கள் கொடுத்துருவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயா நம்மளோட வாழ்க்கையை தலையெழுத்தே மாற்ற போகிறார், சொல்லித்தரார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லித்தர மாட்டார். நீங்கள் என்றைக்கு ஃபஸ்ட் நாள் எப்படி போனீங்களோ ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா அவருக்கே ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிரும். அவர் அப்படிங்கிறதுடைய நீங்கள் முழுசாக டென்ஷன் ஆகி இவனுக்கே ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு இவர் ஒரு குருவே கிடையாது, ஒரு ஏமாத்துக்காரன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு, போலி அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் பிடிச்சிடும். ஏன்னா இந்த மாதம் சொல்லித் தருவார், அடுத்த மாதம் சொல்லித் தருவார், அதுக்கு அடுத்த மாதம் இது ஒரு தற்காப்பு கலை தான். சும்மா அப்படியே உலகத்துக்கே தெரியாது, அப்படியே மறைச்சி வைக்கப்பட்ட ரகசியம்லாம் அவருக்கு எந்த ரகசியமும் தெரியாது. கேட்டால் அந்த காலத்திலலாம் வர்மக்கலைக்கு 12 ஆண்டுகள் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படிம்பாங்க. 12 ஆண்டுகள் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. இப்போ ரசமணி செய்கிறதுலேருந்து, குளிகை செய்கிறதுலேருந்து, மருத்துவத்திலேருந்து, மூலிகை ரகசியத்திலேருந்து அத்தனைகளும் ஒரு மனிதன் அழியாமல் இந்த உடலை எப்படி காக்கிறது அப்படின்றது அதை கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தோம்னா சித்தர்கள்லாம் பலாயிரம் ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழும் ரகசியமெல்லாம் அதில் சொல்லிக் கொடுப்பாங்க. இவங்களுக்கே ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. நீ என்ன 12 வருஷம் சொல்லித்தர போகிற? நீ 3 வருஷம் 4 வருஷம் தான் என்ன சொல்லி தர போகிற? ஒரு 3 மாதத்துக்கு உண்டான ரகசியங்களை சொல்லி பார்க்கலாம். ஒரு நாள் இவங்களுக்கு தெரிஞ்சது, ஒரே நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் பயிற்சியிலேயே எல்லாமே சொல்லிடலாம். அதுக்கு மேலே வேலையே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் பயிற்சின்னா மற்ற நாளில் எப்படி மாணவர்களை வச்சு பணம் கொடுக்கறது? அதுக்காக சும்மா வெட்டியாக அலைய விட வேண்டியது. நீங்கள் காலையில் 8 மணிக்கு வந்திருக்கேன். இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போய், கோயம்புத்தூர்லேருந்து அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி காலம்பாளையம் போய், காலம்பாளையிலிருந்து திருப்பியும் இந்த தீர்த்திப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கும், ஒரு வில்லேஜ் தான். அங்கே பஸ்ஸு கூட கிடையாது. அங்கே டயத்துக்கெல்லாம் பஸ் இருக்காது. நம்ம போகிற நேரத்துக்கு நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகணும். ஆட்டோ பிடிச்சி நானும் முதல் முறையாக போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி வர்மக்கலைக்கு நான் போகிறேங்க, இந்த மாதிரி அங்கே கொண்டுட்டு போய் விடணும் அப்படின்னு சொன்னேன்னா சரி ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டுக்கிட்டான். காலம்பாளையத்துலேருந்து அந்த தீர்த்திப்பாளையத்துக்கு 2 கிலோமீட்டர் தான். ஆனால் அந்த ஆட்டோக்காரன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அதை தாண்டி தூரமாக இன்னும் 4-5 கிலோமீட்டரில் ஒரு மலை இருக்கும். அந்த மலை அடிவாரத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். போயிட்டு நான் மாறி வந்துட்டேங்க, இன்னும் இடம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரிட்டன் இவ்வளோ கிலோமீட்டர் ஆயிடுச்சின்னு போய் சொல்லி 400 ரூபா வாங்கிக்கிறான். 2 கிலோமீட்டர் தான் எனக்கு தூரம். அதை நம்ம ஊர்லலாம் தெரியலன்னு ஒரு அட்ரஸ் சொல்லிட்டோம்னா அப்படியே சந்து பந்தெல்லாம் அப்படியே சுற்றி திரும்பவும் நம்ம வந்த இடத்துக்கு பக்கமாகவே கொண்டு போய் இறக்கி விடுவான். பார்த்தீங்களா, அது மாதிரி இறக்கி விட்டு ஏமாத்துறான்.
அவன் தான் ஏமாத்தினான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசான்னு சொல்கிறவர் அதை விட ஏமாற்றிருக்காரார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாளில் தான் நான் தெரிஞ்சுக்க வரேன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஒரு ஆசானே கிடையாது, இவர் ஒரு போலி ஆசாமி. இவர் சும்மா இந்த காவி துண்டு காவி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஏமாத்துற ஒரு பேர் வழி. ஏன்னா அவர் வந்து ஃபேமிலியோடு தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. நீ எதுக்கு காவி துண்டு காவி தட்டில் மக்களை வந்து கவர்றதுக்காக இவர் ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்காக அவர் ஒரு ஏமாத்து வேலையை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாளில் வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதை கொடு இதை கொடுன்னு சொல்கிறதும் இல்லாமல் பணத்தை வாங்குறதும் இல்லாத நேரத்தை விரையும் பண்ணி, அதாவது பணம் செலவாகிறது. இந்த 3 மணிக்கு எந்திரிச்சு நம்ம வந்து அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சு அங்கே போய் 8 மணிக்கு போய் சேருவோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு சேருவோம், எத்தனை பஸ் எல்லாம் தாண்டி போவோம். ஏன்னா நம்ம ஊரில் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து வராங்க. ஆனால் யாருக்குமே ஒன்றுமே சொல்லித்தராமல், இவருக்குமே ஒன்றும் தெரியாமல் வெட்டி கதைகளை பேசி வெட்டி இதெல்லாம் சொல்லி இந்த நேரத்தை எல்லாம் வீணடித்து இந்த மாதிரி வந்து வர்மக்கலை போலிகள். அதாவது வர்மக்கலைங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீகமான ஒரு கலை, தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு கலை. இந்த கலை வந்து எல்லாத்துக்கும் உண்மையிலேயே வாய்க்காது தான். ஏன்னா அவருக்கே வாய்க்காமல் தான் அவருக்கே ஒன்றும் தெரியாத போயிடுச்சு. அவர் ஒரு நல்ல குருக்கிட்ட போய் கற்றுருக்கலாம். கொஞ்சோண்டு 1% தெரிஞ்சுட்டா போதும், சுகபோகமாக நம்ம வாழலாம். மக்கள்கிட்ட எப்படி வேணுன்னா கேட்டால் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போலிகள்லாம் இதில் வந்து இறங்கிடுறாங்க. நான் ஆசான் நீ ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கராத்தான்னா 2 பேர் வந்து ஓப்பனாக அடிச்சுக்கணும், ஒருத்தருக்கு அடிச்சுக்கணும். ஒரு பெல்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க. பிளாக் பெல்ட் வாங்கினா இந்த அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சண்டையெல்லாம் விட்டு பார்க்க முடியாது. ஏன்னா விட்டு பார்த்தா யாரோ ஒருத்தர் அவுட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்னென்னா சொல்லித்தரது கூட இது வந்து ஒழுங்காக சொல்லித்தரது கிடையாது, ஒன்றும் கற்றுக்கிறதும் கிடையாது, ஒன்றும் சொல்லிக்கிறது கிடையாது. 12 ஆண்டுகள் வந்து அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்தாங்கன்னா, சொல்லி ஆண்டுகள் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா யோகா சொல்லி கொடுப்பாங்க. யோகாவில் இருக்கிற அந்த 8 படிநிலைகளும் வந்துடும். யம நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிராத்தியாகாரம் தியானை தாரணம் சமாதி அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை அங்கங்களும் வந்துடும். இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் வந்து இவருக்கே ஃபஸ்ட்டு முழுசாக தெரியாது. ஏதாவது ஒரு பார்ட் எடுத்து ஒரு இதை மட்டும் தெரிஞ்ச மாதிரி எது பேசிடுவார். மூலிகை ரகசியங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, குளிகைகள் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, நோக்கு வர்மம் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, மெய்தீண்டா கால வர்மம் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து வரிசையாக அவங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடலையே அழிவில்லாத ஒரு நிலைக்கு மாற்றுற அளவுக்கு எல்லா ரகசியங்களும் சித்தர்கள் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. வாசி யோகத்தில் ஆரம்பித்து இவங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியுமே உண்மையிலே தெரியாது. 1% கற்றுக்கிட்டு அதை வச்சு வந்து பணம் பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் வந்து போலிகள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் அதை விட்டுட்டு நான் வந்து தீத்திப்பாளையம் போகிறேன், நான் கோயம்புத்தூர் போகிறேன், அப்படி என் குரு வந்து இப்படி சொல்லி கொடுத்துருவார் அப்படி சொல்லி கொடுத்தாரு போனீங்கன்னா போயிட்டு 1 வருஷம் போனீங்கன்னா ஒன்றும் தெரியாதையே தான் வருவீங்க. மாதம் ஒன்றும் தெரியாது தான் வருவீங்க. உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னா வர்மகலையும் யோகாவும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய இடத்துல யோகா வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அது வந்து தேவையான ஒரு விஷயம். இதில் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது தானே சொல்லித்தர முடியும். நீங்கள் வந்து இந்த வர்மகலை வந்து சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு 2 நாள் பயிற்சி, ஒரு 2 டைம் நீங்கள் போனீங்கன்னா என்ன வந்து விஷயம் தெரியுமோ அவ்வளோதான் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ வந்து உங்கள்கிட்ட டைம் எழுக்கணும். அதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ இதை செய்யி, நீ இப்படி செய்யி, இப்படி உட்காந்து எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பயிற்சி வந்து சொல்லுவாங்க. ஒரு பயிற்சியாக இருந்தால் அதுக்கு ஒரு பேர் இருக்கணும். அதுக்குனுடைய பேர் என்ன, அதனுடைய பலன் என்ன, இதை வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏதாவது ஒரு 20 பயிற்சி சொல்கிறாங்கன்னா அது ஒன்றுக்கு தான் பேர் சொல்லுவாங்க. மீதி வந்து 18 19 பயிற்சி என்னன்னே பேரே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது தெரிஞ்சால் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க, அதனுடைய பலன்கள் சொல்லித்தர மாட்டாங்க. அந்த பேர் சொன்னாலும் அதனுடைய பலன்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. நோக்குவர்மமும் அப்படி தான். நோக்குவர்மத்துக்கு வந்து ஏகப்பட்ட பீஸ், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே நாள் தான் வந்து நீங்கள் போகிறீங்க. 1/2 நிமிஷம் தான் அந்த பயிற்சி சொல்கிற நேரமே, 1/2 நிமிஷம் தான். அந்த 1/2 நிமிஷத்துக்கு ஒரு நாள் பூரா உட்கார வச்சு உங்கள்கிட்ட 10,000 ரூபா பீஸும் வாங்கிக்குவாங்க. அது ஒன்றுமே சித்தி ஆகாது, அவருக்கும் சித்தி ஆகியிருக்காது. அந்த நோக்குவர்மம் அவருக்கு என்னன்னே சொல்லிட்டு தெரியாது. அந்த மாதிரி ஒரு போலிகள் அந்த மாதிரி வர்மக்கலையில் வந்து இருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான வேதனையான ஒரு விஷயம். உண்மையான குருமார்களை நாம் வந்து கண்டிப்பாக அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் தமிழ்நாடு பூரா வந்து பயணப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். கேரளாவில் வந்து இந்த பிரகாசம் குருக்கள்லாம் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் வந்து நோக்குவர்மத்தை இயக்கிறதா சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அவர் எந்த அளவுக்கு இயக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவர் எந்த அளவுக்கு அதுக்காக சொல்லித்தரதுக்காக இழுத்தடிக்கிறார், அவர் இன்னும் 25 வருஷம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த
அவர் தெரிஞ்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டும் அதை பற்றி தெரியல. ஆனால் வந்து தொலைக்காட்சியில் அந்த மாதிரி தான் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். வேறு யாரும் நல்ல குருமார்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் தெரியவில்லை. நான் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இந்த சேனலில் வந்து ரிவ்யூ எடுத்து போடுவேன். அந்த மாதிரி ஆட்களை வந்து தேடிப்போங்க. மீதியெல்லாம் வந்து நான் சொல்கிறத நீங்கள் கேட்காம இந்த மாதிரி இந்த தீத்திப்பாளையம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா, மதுரை இந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா, நீங்கள் பல வருஷமாக போய் நம்ம ஒன்றுமே கற்றுக்கிட்டதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து உருவாகும். இந்த போலிகள் பிடிகள் சிக்காதீர்கள், உஷாராக இருங்க. உங்களுடைய பணத்தை வந்து இழக்காதீங்க. வந்து சும்மா ஏதாவது அது தெரியும் இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மந்திரம் தெரியும், எந்திரம் தெரியும், தந்திரம் தெரியும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன்னு எதையுமே அங்கே போய் நீங்கள் எதையுமே நீங்கள் முழுசாக கற்று தேரவே முடியாது. எல்லாத்துக்கும் பணம்னு பணத்தையே பிடுங்கி உங்களை காலி பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு ஒருத்தர் போகிறாருன்னா ஒரு வயசானவர் ஒரு மாதமே 10,000 தான் சம்பாதிப்பார். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து வர்ம கலைக்கு அப்படின்ட்டு ஒரு 100 பேர் 200 பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கூடையும் 10,000 வாங்கிக்குவாங்க. ஒரே நாள்லேயே 10 லட்சம் 20 லட்சம் கொள்ளை அடிச்சுட்டு அவங்க வந்து ஒன்றுமே பணம் வாங்கிறது அடுத்த விஷயங்க. எதையுமே சொல்லித்தராமல் போயிடுவாங்க. ஒன்றுமே உங்களுக்கு லாஸ்ட் வரலையுமே தெரியாது. சும்மா வெட்டியான விஷயம். நீங்கள் ஒரு கடைக்கு சாப்பிட போகிறீங்க, புரோட்டா கேட்டால் உங்களுக்கு புரோட்டா தான் கொண்டுட்டு வரணும். அதை தவிர வேறு எதையோ கொண்டுட்டு வந்து வச்சுட்டு லாஸ்ட்டாக தாங்க புரோட்டா கொடுப்போம், இந்த புரோட்டாலாம் சாப்பிட்டா அதிகமாக சத்து வந்துடும், நல்லவங்களுக்கு தான் இந்த புரோட்டாவை கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த மாதிரி ஒரு கதை தான் அங்கே வந்து ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றும் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. வர்மக்கலை வந்து அழிவின் விளிம்புக்கு வந்துருச்சு. ஆனால் இதை கேட்கறதுக்கு வந்து யாரும் கிடையாது. இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு நல்ல குருமார்கள் வந்து கிடையாது. பொய்யர்களும் புரண்டவர்களுமே நிறையா இருக்கிறாங்க. உண்மைக்கு மாறான விஷயங்கள் தான் வந்து 99% இருக்கிறது. வரும் நாட்களில் ஒரு நல்ல பதிவில் உங்களுக்கு நல்ல வர்மக்கலை ஆசானை நான் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.